இதை தூக்கி போட கூட மனசு வர மாட்டேங்குது. அப்போ வளர்த்தவங்களுக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு புது கஸ்டமருக்கு கால் பண்ணி என் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் சாகுது, ஒரு நாளைக்கு 4-5 சேர்த்துட்ருக்கு, அதுவும் ஃபுட்டு போட்டால் மட்டும் சாகுதுன்னு சொன்னாங்க. ஸோ நாம் எல்லா மெடிசனும் எடுத்துகிட்டு சீக்கிரமாக கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு போயாச்சு. கஸ்டமர்கிட்ட இப்போ ஆல்மோஸ்ட் 25 ஃபிஷ்ஷஸ் எடுத்துருச்சு. எல்லாமே அபோவ் 1 feet அண்ட் ரேர் வெரைட்டிஸ். நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பிபி பாத் கொடுத்து டெம்பரரி டேங்க்கில் மெடிசன் போட்டு வச்சுருக்கோம். ஹெவி ஏரேஷன் கொடுத்துட்டு தொட்டியை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு லேப் கிரேடில் இருக்கிற பொட்டாசியம் பர்மனேட்டை போட்டு சானிடைஸ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல திரும்ப ஃபிஷ்ஷஸ் விட்டால் அது பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் திரும்ப வரும். ஸோ 1 week நம்ம இந்த ஃபிஷ்ஷை இதில் விட முடியாது. ஸோ இன்ஸ்டண்ட்டாக தார்பாலின் ஒன்று போட்டு சூப்பராக ஒரு குட்டி பான் ரெடி பண்ணி மெடிசன் போட்டு ஏரேஷனுக்கு ஜேடிபி பம்பை ஓட விட்டுட்டோம். ஸோ ஃபிஷ்ஷஸும் விட்டுட்டோம். ரொம்ப மோசமாக இருக்கிறதெல்லாம் இந்த டேங்க்கில் விட்டுட்டோம். கொஞ்சம் எஃபெக்ட் ஆனதெல்லாம் நல்ல உச்சிப்பா கிடைக்கிறதே கஷ்டம். ஆனால் இங்கே செத்து கிடக்கு. இருக்கிறதாச்சும் காப்பாற்றணும். மீன் ஸ்லோவாக இருக்குது, அடிபடுது, இல்லை ரேஷஸ் வருது, அது மாதிரி என்ன எதுவும் ஃப்ரீயாக விட்டுறாதீங்க. உடனே கால் பண்ணுங்கள், நான் ஃப்ரீ கன்சல்டேஷன் தரேன். நீங்கள் கோய் ஹாபியஸ் இல்லை கோய் வீட்டில் வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. என்றைக்காவது உங்களுக்கு உதவும்.